கர்த்தர் நாமருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பாப்பா, ஃபஸ்ட்டு 2 பாப்பா 7 மந்த்தில் பிறந்துடுச்சு. ஆனாலும் நான் வந்து 10 டேஸ் ஐசியூவில் இருந்தாங்க. பாப்பா பிழைக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கும் கையெழுத்து வாங்கினாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து 2வது குழந்தை ஸ்டீஃபன் ஐயா மூலியமாக மேர்லின்னு பேர் வச்சாங்க. ஐயாவுடைய ஜெபகோபுரத்துக்கு போகும்போது 3rd பாப்பா பிறக்கும்போது நான் ரொம்ப வேதனையோடு இருந்தேன். டாக்டர் கேட்கும்போது கர்ப்பப்பை வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிலாம் உனக்கு 7 மந்த்லேயே பிறந்தேனாங்க. ஆனாலும் நான் வில்ல அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் மாதம் வந்தேன். ஐயா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஐயா என்ன சொன்னார்னா, மகளே உனக்கு கண்டிப்பாக முழு மாதத்தில் இந்த பாப்பா பிறக்குன்னு சொன்னார். அதேமாரி போன வருஷம் மே மாதம் 9ஆம் தேதி என் பாப்பா முழு மாதம் பிறந்தும் இடம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் இட்டுன்னு போனோமா 5:30 இது வரைக்கும் உனக்கு டைமு. ஏன்னா பாப்பா வந்து 1:15க்கு பிறந்தது நைட்டு மிட் நைட்டில். நல்லா பெயினோட போனேன். 5:30 வரைக்கும் டைமு. இல்லை பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பினேன். நான் அந்த டெலிவரி வார்ட்லேயே ஐயா நீங்கள் ஸ்டீவன் ஐயா மூலியமாக பேசுனீங்க ஏசப்பா, என் பிள்ளை இங்கேருந்து போனால் 3 நாளில் நான் வந்து லேபர் வார்டோட போயிடணும் வீட்டுக்கு. ஐசியூலலாம் என்னால் போய் தாங்க முடியாது சொல்லி ஜவத்தோடு இருந்தேன். கர்த்தர் 5:30 ஆகல 5:25க்கெலாம் நல்லா இருக்கு பாப்பா, நல்லா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்புவாங்க. 3 இயர்ஸாக வந்து என்னோடய டேடியோட சொத்து வந்து விற்க முடியல. 2 புரோக்கர்ஸ் வந்து காசு கொடுத்துட்டாங்க. லேண்ட் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போயும் ரெஜிஸ்டர் ஆகலை லேண்டு. ரொம்ப தோல்வியோடு இருந்த வீட்டில் இந்த மாதம் எங்களோட லேண்டு விற்றோம். நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அரக்கோணத்துலேருந்து வரேன். என் பேர் ஸ்டெல்லா. நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, ஐயா எனக்கு கார் வாங்கணுன்னு ஒரு ஆசை, அதனால் வந்து நான் கேட்டேன், இங்கே வந்து நான் கார் வாங்கிட்டுனா சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன், நான் கூட ஒரு கார் வாங்கணும் ஏசப்பா, நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன். கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க கிருபை செய்தார். கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. காட்ஸ் பிளான் படி இன்னைக்கு என்ன வார்த்தை என் பிள்ளைகளுக்கு பகிரப்பட வேண்டும், என்ன வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமம் 2:8 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அதிலே கொண்டு போய் குடி வச்சாரா. கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அந்த தோட்டத்தில் கொண்டு போய் குடி வச்சாராம். தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னா அவனுக்கு குடியிருக்கிறதுன்னு சொல்லி தோட்டம் துறவுகளோடு கூட ஒரு வீட்டை உண்டாக்கி அதில் கொண்டு போய் அவனை குடி வைத்தா. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு அவசியம் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் முதல்ல ஆதாமுக்கு வீடு கொடுத்தார். ஆண்டவர் 2வது அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணார் தெரியுமா? ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். எங்க இருக்கு அந்த வசனம்? எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2:15 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துகிற வேலை அப்படின்னா விவசாயம், வியாபாரம், அதுதான் விவசாய தொழிலை ஆண்டவர் கொடுக்கிறார். அவனுக்கு நல்லா பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும், அதை செக்வேர்டாக பாதுகாக்க ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனை செட்டில் பண்ணணும்னு நினைக்கும் போது முதல்ல அட்லீஸ்ட் சொந்த வீடு இல்லைனாலும் வாடகை வீடு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். ஆமென். அவங்கள கொண்டு போய் தெருவில் ஆண்டவர் போடுறதில்லை. ஏதோ ஒரு சின்ன குடிசையாவது குடியிருக்க கொடுக்குறார். ஆமாம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒரு நல்ல வேலையை கொடுக்குறார். வருமானத்துக்கு வழி திறக்கிறார். ஏன்னா வருமானம் வந்தால் தான் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா 3வது நாள் வந்த வழியில் ஓடிடுவான்.
நான் தான் சொன்னேன், இன்னைக்கும் பைபிளில் இருக்கிற ஆதி மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின்படி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்கா கோர்வையாக வந்துட்டுருக்கு. அல்லேலூயா. அந்த தோட்டத்தை பண்படுத்துகிற ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்தார், அதை பாதுகாக்கிற ஒரு வேலையை ஆண்டவரானு கொடுத்தார். இதை மட்டும் நீ செய்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு வருமானத்திற்கு வழியை ஆண்டவர் திறந்து கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் வியாபாரம் பண்ண வசதி இல்லாமல் இருக்கிறீங்களோ, எல்லாம் வியாபாரம் மூடி கிடக்குதோ, இன்னைக்கு ஆண்டவர் வருமானத்திற்கு வழி திறப்பேன் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் தரித்திரத்தை மாற்றும்படி உனக்குன்னு ஒரு வேலையை ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சுட்டார். எப்படி ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுத்து ஆண்டவர் அவனை கனம் பண்ணினாரோ, அதே போல் ஒருவேளை மேபி அது ஒரு அரசாங்க உத்தியோகமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு நிரந்தரமான வேலையாக இருக்கலாம், வெளி தேசத்தில் வேலையாக இருக்கலாம், ஊழியத்தில் உனக்கு ஒரு வேலை ஆண்டவர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் ஆண்டவர் உனக்கு தொடங்கி கொடுக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை கொடுத்து அதிலிருந்து சம்பூர்ணமான அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழி திறப்பார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப், இன்னொரு கமா போட்டு நாளைய தொடங்க ஆண்டவர் விட மாட்டார். இன்னைக்கு நீங்கள் அதை உறுதியாக பிடிச்சிங்க. ஆண்டவரை எனக்கு நீங்கள் வேலையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சில பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்கன்னா நிறைய கனவுகள் இருக்கும். சில பொம்பளை பிள்ளைங்க அதுக்காகவே டக்குன்னு வேலை கிடைச்ச உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சம்பாரித்து கையில் கொடுத்து அவங்க சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மா அன்னையிலேருந்து கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடை கட்டி கொடுத்து நல்லபடியாக செட்டில் பண்ணிவிட்டு நான் மேரேஜ் பண்ணிட்டு போனேன்னா எனக்கு போகிற இடத்துல நிம்மதியாக இருக்கும். அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டுறது வரைக்கும் எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா நல்லபடியாக அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், எங்கள் அம்மாவை நல்லா வச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசை, அதை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய ஏழை பிள்ளைகள் நான் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா எல்லாம் போகும்போது பார்த்துருக்கிறேன். நிறைய பிள்ளைகளை அங்கே வீடு பிரதிஷ்டை பண்ணி வைக்க போவேன், நிறைய பிள்ளைகளுக்கு அங்கே குழந்தை பிரதிஷ்டைக்கு போவேன். அப்படி நான் அடிக்கடி அந்த ஊழியங்களுக்கு போகும் பொழுது நம்ம பிள்ளைங்க அங்கே நல்லா இருக்கிறாங்க, நல்ல சொந்தமாக பங்களாலாம். அங்கே பார்த்திங்கன்னா இங்கே 1 பெட்ரூம் 2 பெட்ரூம் வாங்குறது கஷ்டப்படும். அதே பிள்ளைங்க அமெரிக்காவில் இண்டிபெண்டன்ட்டில் 25 சென்டில் அழகாக வீடு, பின்னால் தோட்டம், முன்னால் தோட்டம் எல்லாம் வச்சு அழகாக குடியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மாவை அங்கே கூப்பிட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஃப்ளைட்டை தூரத்துலேருந்து மேலே பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி அப்பா அம்மாவை அந்த சொந்த வீட்டில் கொண்டு போய் பார்த்து அவங்க அங்கே இருக்கிற நேரத்தில் அவங்களோட நிறைவை நான் பார்த்துருக்கேன். எவ்வளவு சந்தோஷம். அந்த பிள்ளைகளுக்கு, அப்பா நான் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு, எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு டிக்கெட் போட்டுட்டேன், அம்மா நான் போட்டுட்டேன்னா அதை விட அந்த அப்பா அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இருக்காது. அப்படியாக அங்கே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிற பிள்ளைகளை நான் அதிகமாய் பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைங்க பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்ததை நினைக்காமல் இருப்பாங்க. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது உங்கள் கடமை அப்படின்வாங்க. அது என்ன தான் கடமை இருந்தாலும் அதில் ஒரு தியாகம் இருக்குல்ல, ஒரு தியாகம் இருக்குது. தான் விரும்பினதை சாப்பிட மாட்டாங்க, இதை சாப்பிட்டா என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. இன்றைக்கி பின்னால் கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் தாய் தகப்பன் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி தான் அப்பா அம்மாவுக்கு நல்லா படித்து வேலைக்கு போகிறாங்க. அந்த நாட்களில் எல்லாம் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றின நாட்கள் உண்டு. வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சி இது பத்தாது, இந்த வருமானத்தை வச்சு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது என்றெல்லாம் சொல்லி தியாகம் பண்ணுகிற பெற்றோரை நாம் பார்த்துருக்குறோம். சில பிள்ளைங்க இதெல்லாம் மறந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. நான் தப்பிச்சா போதும், ஒரு மேரேஜ் பண்ணிடுவோம், அப்பா அம்மாவை வீட்டில் வந்து பார்க்க மாட்டான், அப்பா அம்மாவை கேட்க மாட்டான், ஒரு ஃபோன் பண்ண மாட்டான், நான் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போய் அழகாக செட்டில் ஆகிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு புதுசாக கிடைச்ச அந்த உறவு இவங்களுடைய கஷ்ட காலத்தில் இவங்க கூட இல்லை. இவன் நல்லான உடனே வந்து ஜாயின் பண்ணின அந்த ஃபேமிலி இவங்க கஷ்டப்படுகிற நேரத்தில் கூட இருந்த தாய் தகப்பனை விட்டு ஒதுக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கி நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் சில பிள்ளைங்க நான் பார்க்குறேன், அது நிறைய பொம்பளை பிள்ளைங்களை நான் அதில் பார்த்துருக்கிறேன். அங்கிள் எங்கள் அம்மா அப்பாவை நல்லா செட்டில் பண்ணோம்,
ஒரு முறை ஒரு மகள் வந்து சொல்கிறா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படியாவது ஒரு கார் வாங்கி எங்கள் அப்பாவை முன் சீட்டில் உட்கார வைக்கணும், நான் வண்டி ஓட்டணும். எங்கள் அம்மா பின்னால் வந்து கிளாஸை திறந்து விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரணும், ரொம்ப ஆசை. நான் கார் வியாபாரம் பண்ணுற நாட்களில் ஒரு வாலிப மகள் ஐடியில் வேலை கிடச்சி கொஞ்ச நாளில் அவளுக்கு லோன் சாங்ஷனுக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி வந்த உடனே அவட்ட கேட்டேன், என்ன மகளே உனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கார் வாங்குறியான்னு கேட்டேன். இல்லை அங்கிள், எனக்கு கேப் வந்துடும். அப்புறம் எதுக்கு இப்போ கார் வாங்கினேன்? நீ கல்யாணம் ஆகும்போது புதுசாக ஒன்று வாங்கியிருக்கலாம், நம்ம எதுக்கு செகண்ட் ஹேண்ட் காரு? இல்லை அங்கிள், எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அப்பாவை முன்னால் உட்கார வச்சு நான் கார் ஓட்டணும், எங்கள் அம்மாவை பின்சீட்டில் உட்கார வச்சு நான் கார் ஓட்டிட்டு போய் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இந்த சந்தோஷத்தை இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் மேரேஜ் ஆகி ஒரு வீட்டில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இதுக்கு எனக்கு அனுமதி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அதுக்கு முன்னால் எங்கள் அம்மாவை எவ்வளோ சந்தோஷப்படுத்துகிறேன், எங்கள் அப்பாவை எவ்வளோ சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலே அந்த வண்டிக்கு நான் ப்ராஃபிட்டே போடாமல் எனக்கு என்ன காஸ்ட் இருக்கோ அதுக்கு கொடுத்தேன். ஏன்னா தாய் தகப்பனை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு ஒரு பிள்ளை நினைக்குதுன்னா அதை விட இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இருக்க முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ஞானம், உங்கள் அறிவு, உங்களுடைய பின்னணியில் இருக்கிற வேலை பதவி எல்லாமே உங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு, அவருடைய கடினமான உழைப்பு. அவங்க முதுகை உனக்கு கொடுக்குறாங்க, அந்த முதுகில் ஏறி 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 தான் நீ இன்றைக்கு இந்த மேலிடத்துக்கு வந்திருக்கிற. எனவே இன்றைக்கு நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, அதுக்கு கர்த்தர் நல்ல வருமானத்தை தருவார், நல்ல ஆசீர்வாதமான சம்பள உயர்வுகளை கொடுத்து. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரங்களினாலே உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல வருமானத்தை கொடுத்துட்டாருன்னா கடன் எல்லாம் ஓடி போகும். எனக்கு நிறைய பிள்ளைங்க இங்கே அடுக்கடுக்கான கடனோட வந்திருக்கிறீங்க. இந்த கடனை எப்படி தீர்ப்பேன், இதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒரு வழி இருக்குது, அதான் இயேசு என்கிற வழி. அவர் சொல்லியிருக்கார், நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். அவரை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே ஞானம் இல்லாமல் இந்த கடனில் மாட்டிக்கிட்டேன், இந்த ஒரு முறை மட்டும் என்ன இதிலேருந்து மீட்டெடுங்க அப்படின்னா ஆண்டவர் தலையிட்டார்னா உன் கடன் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவில் உன் பாத்திரம் இனி நிரம்பி நிரம்பி வழியும். ஆமேன். ஆமாம், உன்னுடைய பொக்கிஷ சாலை நிரம்பி வழியும். மார்வாடி கடைக்கு போனது, பேங்குக்கு போனது, மீட்க முடியாதது எல்லாத்தையும் மீட்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ ஒரு வழியை வச்சிருக்கார். ஆமேன். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு கிடைக்கிற 30,000 ரூபா வருமானத்தில் எங்கள் பிரதர் அதெல்லாம் மீட்கிறது. உனக்கு இன்னைக்கு இருக்கிற 30,000-த்தை 1,30,000 ஆக்குறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் 1,30,000 எதுக்கு கொடுக்குறாருன்னா 30,000-த்திலேயே நீ குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற. இந்த 1,00,000-த்தை வச்சு முன்னேறுவதற்கு, கடன்களை அடைப்பதற்கு, இல்லைன்னா ஒரு வீடு வாசலை கட்டி லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு. சிலர் சொல்கிறத பார்த்துருக்கிறேன், ஹைக்கு 10% கொடுப்பாங்க, 20% கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு 150%ன்னுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது சர்வசாதாரணமாக. எப்போ நடக்கும்? உன் ஜபங்கள் பலோத்துக்கு நேராக போச்சுன்னா ஆண்டவருடைய பெர்ஃபார்மன்ஸை ஆசீர்வதித்து உன்னுடைய அதிகாரிகள் கண்களில் உனக்கு தயவு கிடைச்சி அந்த வருஷம் அந்த ரிவ்யூ போடுவாங்க பாருங்கள், அப்போ ஸ்டார் போட்டு தள்ளிட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். உனக்கு 150% ஹைக்கு, சிலர் 200% ஹைக்கு. அப்படின்னா 30,000 வாங்குறவனுக்கு 150%னா 75,000. ஆமேன். 200%னா அவ்வளோதான், எங்கேயோ போயிடுச்சு. ஆமேன். இன்னைக்கு பிறகு இந்த 2 கையை நீட்டிட்டு ஆண்டவரிடத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே எம்டி ஹேண்டில் வந்திருக்க, ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தால் என் கரத்தை நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆமாம், வெயிட்டாக உள்ள கீழே கை இறங்குற அளவுக்கு ஆண்டவர் வைக்க போகிறார். ஆமேன். ஆமாம், அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். நீங்கள் விசுவாச கண்களை இப்போ எதை பார்க்குறீங்களோ
அதை உங்க சொந்த கண்களினை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமே. இவ்வளவு நாளும் இந்த கை அடுத்தவங்கள்ட்ட கை ஏந்திச்சு, ஆனால் இப்போ ஏசாமிகிட்ட கை ஏந்திருக்கு. இதுக்கு மேலே யார்கிட்ட நீங்கள் கை ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். நீ ஆண்டவருக்கு முன்னால போய் நின்று ஆண்டவரேன்னு சொல்லு, ஆண்டவர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். ஆமேன். பலுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்த தேவனே, என் பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கட்டும். என் பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாக சுற்றி வரட்டும். எல்லா விதமான அடிமைத்தனங்கள், பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், வியாதியின் அடிமைத்தனம், எல்லா கடன்களின் அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி ஆளுகையின் அதிகாரத்தை என் பிள்ளைகளிடத்தில் கொடுத்து இந்த பூமியில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து என் பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக. என் பிள்ளைகளை நிறைஞ்ச மனசில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆதாமுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்த ஆண்டவர், ஏதேன் தோட்டத்தை கொடுத்த ஆண்டவர், அந்த தோட்டத்தை அவனுக்காகவே உண்டாக்கின ஆண்டவர். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டை நீர் உண்டாக்குவீராக, என் பிள்ளைகளுக்காக ஒரு வீட்டை நீர் கட்டுவீராக. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று சொன்னீரே, விருதாவாய் போகாதபடிக்கு நீரே வீடு கட்டுவீராக. அந்த வீட்டில் என் பிள்ளைகளை குடிவைப்பீராக. அந்த வீட்டில் என் பிள்ளைகளோடு நீர் தங்கியிருப்பீராக. வாடகை வீட்டுக்கு முடிவு வருவதாக. என் பிள்ளைகள் சொந்த வியாபார ஸ்தலத்திலே, சொந்த இடத்துல என் பிள்ளைகள் வியாபாரம் பண்ண சிறப்பு ஏற்பாடுகளை திறப்பீராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, வேலைக்கான வாசல் திறக்கப்படட்டும். ஆதாமுக்கு தோட்டத்தை பண்படுத்துகிற பாதுகாக்கிற ஒரு வேலையை கொடுத்த ஆண்டவர், என் பிள்ளைகளுக்கு என்ன வேலையை நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ, அது உள்ளூர்லையா இருந்தாலும் வெளியூர்லையா இருந்தாலும் வெளி தேசத்திலேயா இருந்தாலும் ஆண்டவரே அதை நிறைவேற்றும்படிக்கு இன்றைக்கு உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. அரசாங்க உத்தியோகத்திற்கு வழி திறப்பதாக, வெளி தேசத்திற்கு வழி திறப்பதாக. என் பிள்ளைகளுடைய வேலை பணி நிரந்தரம் பண்ணப்படுவதாக. ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதாக. டிரான்ஸ்பருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்பருக்கு வழி திறப்பதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். என் பிள்ளைகளுடைய கடன்களை அடைக்கும்படி பரலோகத்தின் மதகுகளை நீர் திறப்பீராக. என் பிள்ளைகளை நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஏற்ற துணைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் விரும்புகிற இசைந்திருக்கிற ஏற்ற துணையை இவர்களுக்காக நீரே கொண்டு வாரும். ஈசாக்குக்காக ரெபேக்காவை அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர், ரெபேக்காவுக்காக ஈசாக்குடைய வீட்டிலிருந்து எலியேசரை அனுப்பின ஆண்டவர், எங்க வீட்டு ரெபேக்காக்களும் ஈசாக்குகளும் வாழ்வார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு வேண்டியது எல்லாம் தந்து என் பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.